இப்போ நாம தினமும் காலையில எழுந்திருச்சதும் தவறாம குளிக்கிறோம். நாம வேலை செய்யற இடத்த, நம்ம வீட்டை பெருக்கி தொடச்சு ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறோம். ஆமா. படிக்க விருப்புகள மாத்துறோம், ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறோம். பாக்கறதுக்கு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கரெக்ட். ஆனா இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா உங்க மனசு நீங்களே கேட்டு பாருங்க. நாம நிஜமாவே சுத்தமா இருக்கோமா? இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏன்னா, சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைய நாம எப்பவுமே கண்ணுக்கு தெரியற பொருட்களோட மட்டுமே சம்பந்தப்படுத்தி பழகிட்டோம். உண்மைதான். நம்ம மூளைக்கு கண்ணுல படுற அழுக்க மட்டும் தான் ரெக்கக்னைஸ் பண்ண தெரியும். ஆனா, உடம்பையும் வீட்டையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்கு. அங்க சேர்ற குப்பைகள நம்ம பல நேரங்கள்ல ரொம்ப வசதியா மறந்துடுறோம். அந்த வசதியான மறதிய உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சோர்ஸ ஆழமா அலச போறோம். இது மே 16ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. சூப்பர். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து கிளென்லினஸ், அதாவது தூய்மை அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சிக்கலான பகுதியை தான் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆமா, இத பத்தி பேசுறது ரொம்ப அவசியம். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த ஆத்தர் தன்னோட முதல் வரியிலேயே நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, physical cleanliness and that of the house can be had very easily, but the cleanliness of the mind is hard to attain. ஓ! அதாவது உடலையும் வீட்டையும் சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா மனச சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. இத படிக்கும்போது எனக்கு என் லேப்டாப் ஞாபகம் தான் வந்துச்சு. எப்படின்னா, டெஸ்க்டாப் ரொம்ப அழகா எந்த ஃபைலும் இல்லாம வச்சிருப்பேன். ஆனா பேக்ரவுண்ட்ல பார்த்தா 1000 விண்டோஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்ட்டா? அதேதான். பேக்ரவுண்ட்ல டாஸ்க் மேனேஜரை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும். ரேம் ஃபுல் ஆகி சிஸ்டம் ஹேங் ஆகும். நம்ம மனசும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே செயல்படுது. கண்டிப்பா. அந்த கம்ப்யூட்டர் உதாரணத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா போவோம். இப்போ அந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிறது தான் உங்களோட புற தூய்மை. அது கண்ணுக்கு தெரியுது. நீங்க ஒரு புது Dress போட்டாலோ அல்லது வீட்டை நீட்டா வச்சிருந்தாலோ வீட்டுக்கு வர்றவங்க, வாவ், வீடு எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க. மனித மூளை எப்பவுமே சமூக அங்கீகாரத்துக்காக, அதாவது அந்த சோஷியல் வேலிடேஷனுக்காக ஏங்கக்கூடிய வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பாராட்டுக்காக நாம தொடர்ந்து புற தூய்மைக்கு மெனக்கிடுறோம். ஆமா. ஆனா அகத்தூய்மை, அதாவது மனச சுத்தமா வச்சுக்கிறது உங்களுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கும் உங்க மனசுக்கும் மட்டுமே நடக்கிற ஒரு தனிப்பட்ட போராட்டம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு சுத்தமா இருக்கேன்னு பார்த்து எனக்கு பாராட்டுறதுக்கு வெளியே யாரும் இல்லையே. அதுக்கு எந்த சோஷியல் ரிவார்டும் கிடைக்கிறது இல்ல. எக்ஸாக்ட்லி. அதுக்கு யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் தரப்போறதில்ல. புற தூய்மைக்கு ஒரு சோப்போ ஒரு துடைப்பமோ போதும். ஆனா மனசுல இருக்கிற குப்பைய துடைக்க வெளியில எந்த கருவியும் இல்ல. ஓ, அது ஒரு நல்ல பாயிண்ட். உங்களோட ஈகோ, ஆசைகள், வன்மம், இது எல்லாத்தையும் நீங்களே தான் எதிர்கொள்ளணும். அதனாலதான் அத ஹார்ட் டு அட்டைன், அதாவது அடைவதற்கு மிக கடினமான ஒன்று அப்படின்னு ஆத்தர் பதிவு செய்றாரு. சரி, இப்போ நான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். சோர்ஸ்ல அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னா, வெரி மெனி பீப்புள் ஆர் நாட் கிளீன் இன் மைண்ட். Unwanted thoughts and base feelings constantly crop up within, they remain concealed from others அப்படின்னு சொல்றார். அதாவது நிறைய பேர் மனதளவுல சுத்தமா இல்ல, தேவையற்ற எண்ணங்களும் கீழான உணர்ச்சிகளும் தொடர்ந்து முளைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவை மற்றவர்களுக்கு தெரியாம மறைக்கப்பட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த எண்ணங்கள் மத்தவங்களுக்கு தெரிய போறது இல்லைன்னா அவரே ஒத்துக்கிறார். அதுதான் அந்த கன்சீல்டு ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஆமா. அப்புறம் ஏன் நாம அதை பத்தி இவ்ளோ கவலைப்படணும்? நான் சட்டப்படி ஒரு நல்ல குடிமகன். என் நெய்பர் கிட்ட சிரிச்சு பேசுறேன். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆனா என் மனசுக்குள்ளே என் நெய்பர் வாங்கியிருக்கிற புது காரை பார்த்து நான் பொறாமப்பட்டா, அல்லது யாரையாவது மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டா, யாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, இது என் தனிப்பட்ட விஷயம் தானே. நான் வெளியில எந்த தப்பும் பண்ணலையே, உள்ள நினைச்சா என்ன தப்பு அப்படின்னு நம்ம எல்லோருக்குள்ளேயும் வரக்கூடிய ரொம்ப லாஜிக்கலான கேள்வி இது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு நீச்சல் குளத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு பெரிய பீச் பால் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஒரு பீச் பால். அந்த பந்தை நீங்க தண்ணிக்குள்ள அழுத்தி பிடிச்சுக்கிட்டு மேல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இயல்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. தண்ணிக்கு மேல பார்க்க நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். நான் தண்ணிக்கு அடியில. ஆமா, தண்ணிக்கு அடியில அந்த பந்தை அமுக்கி பிடிக்க உங்க கைகள் பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் அதுக்கு ஒரு பெரிய பிசிக்கல் எனர்ஜி தேவைப்படும். கொஞ்சம் அசந்தாலும் அந்த பந்து பொக்குன்னு தண்ணிக்கு மேல வந்து உங்க முகத்திலே அடிக்கும். வாவ், என்ன ஒரு அனாலஜி. மூளைக்கு இதே அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இதத்தான் சைக்காலஜில காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது நான் உணர்றது ஒண்ணு, ஆனா வெளியில காட்டுறது வேற ஒண்ணு. கரெக்ட்.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம் தான் அந்த எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னு சொல்றீங்க. முற்றிலும் உண்மை. மற்றவங்க கிட்ட இருந்து வேணும்னா உங்க உண்மையான எண்ணங்களை நீங்க மறைக்கலாம். ஆனா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய கார்டிசால் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உங்க உடம்புல தான் சுரக்குது. அது நமக்கே ஆப்பு வச்சிடும். ஆமா, அது உங்க தூக்கத்துக்கு கெடுக்கும். உங்களை அறியாமலே உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏறும். ஒரு கட்டத்துல அந்த எனர்ஜி தீர்ந்து போகும்போது நீங்க ரொம்ப சோர்வாயிடுவீங்க. சோ அந்த தேவையற்ற எண்ணங்கள் மத்தவங்களை அழிக்குதோ இல்லையோ, அந்த பீச் பால தண்ணிக்குள்ளேயே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற உங்களை அது கண்டிப்பா அழிச்சிரும். ஓகே, அந்த பீச் பால் உதாரணம் நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய அஹா மொமெண்ட். அந்த மறைக்கிற செயல்பாடு தான் நம்மள காலி பண்ணுதுங்கிறத ரொம்ப தெளிவா புரிய வச்சீங்க. ஆனா இப்போ ஒரு டவுட். இந்த எண்ணங்கள் ஏன் தொடர்ந்து வருது? கான்ஸ்டன்ட்லி கிராப் அப் அப்படின்னு ஆத்தர் சொல்றார். எனக்கு பொறாம பண்ணணும்னு ஆசை இல்ல. ஆனா அது தானாவே ஏன் முளைக்குது? அதுக்கு காரணம் மனிதர்களாகிய நம்மளோட பரிணாம வளர்ச்சி தாங்க. அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜி. நம்ம மூளை எப்பவுமே நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்படல. நம்மள உயிரோட காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சர்வைவல். ஆமா, அந்த சர்வைவல். அதனால எப்பவுமே சுத்தி நடக்கிற விஷயங்களை ஒரு அச்சுறுத்தலா, அதாவது ஒரு த்ரெட்டா பாக்குறது தான் அதோட மேல. அவன் நம்மளை விட மேல போயிடுவானோ, நமக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் இந்த பொறாம, கோபம், பயம் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஓ, அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா எந்த முயற்சியும் இல்லாம முளைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம்தான். ஆமா, அதனாலதான் அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப அது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதை அப்படியே விட்டுற முடியாது. இங்க தான் சோர்ஸ்ல அடுத்த முக்கியமான வரி வருது. அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. பட் த கான்ஷியன்ஸ் விதின் இஸ் அவேர் ஆஃப் தெம். அன்கிளீன் தாட்ஸ் ஆர் டு பி டிலிஜென்ட்லி driven அவுட். அதாவது மத்தவங்களுக்கு தெரியலைனாலும் நம்ம மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும். கரெக்ட். அதனால அந்த அசுத்தமான எண்ணங்களை ரொம்ப தீவிரமா தொடர்ச்சியா வெளியேற்றணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. மனசாட்சி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும்தானே? சமூகம் நம்ம மேல திணிச்ச ஒரு விஷயம் தானே அது? இல்ல. குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது சமூகம் நம்மள பார்த்து என்ன நினைக்கும் அப்படிங்கிற பயத்துல வர்றது. அது கில்ட். ஆனா உண்மையான மனசாட்சி அப்படிங்கிறது சமூகத்தோட எந்த பார்வையும் இல்லாத ஒரு இருட்டறையில கூட ஓகே. இந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒலிக்கிற ஒரு மெல்லிய குரல். அது உங்களோட இன்டர்னல் காம்பஸ். நீங்க அந்த வாக்கியத்துல கவனிச்சிங்களா? ஆத்தர் diligently driven out அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஆமா, ஏதோ சும்மா வெளியேற்றணும்னு சொல்லாம டிலிஜென்ட்லி ரொம்ப கவனமாக விடாமுயற்சியோடு வெளியேற்றணும்னு அழுத்தமா சொல்றார். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூளை தொடர்ந்து அந்த நெகட்டிவ் எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபேக்டரி மாதிரி. அதனால மனசை சுத்தம் பண்றதுங்கிறது ஏதோ ஒரு நாள்ல பண்ணிட்டு ஓகே நான் இன்னைக்கு முழுசா க்ளீன் ஆயிட்டேன், இனிமே லைஃப்ல எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்ற மேஜிக் கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது. மனசையும் தினமும் சுத்தம் செய்யணும். காலையில எழுந்திருச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன எண்ணங்கள் உள்ள வருதுன்னு கவனிச்சு அதை அப்படியே வெளியேற்றணும். அது எப்படி டிலிஜென்ட்லி வெளியேற்றுவது? ஒரு கெட்ட எண்ணம் வந்தா நான் அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு அது கூட சண்டை போடுறதா? அதுதான் பலரும் செய்யற தப்பு. ஒரு எண்ணத்து கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அது இன்னும் பெருசாகும். அதை வெளியேற்றுவதற்கான சரியான வழி அது கூட சண்டை போடுறதில்ல. அப்புறம் என்ன பண்றது? ஒரு எண்ணம் வரும்போது ஓகே எனக்கு இப்போ ஒரு பொறாமை எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மூன்றாவது மனுஷ மாதிரி அதை வேடிக்கை பார்க்கணும். நீங்க அதை ஜட்ஜ் பண்ணாம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாலே அது தானா அதோட பலத்தை இழந்து மறைஞ்சிடும். இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. வாவ்! எண்ணங்களை எதிர்த்து சண்டை போடாம அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்றது மூலமா அதை பலவீனப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம். சொல்லுங்க. அப்போ எதுதான் உண்மையான சுத்தம்? கம்ப்ளீட் கிளீன்லினஸ்னா என்ன? அதுக்கு ஆத்தர் கொடுக்கிற டெஃபினிஷன், டு பி பியூர் இன் தாட், வேர்ட் அண்ட் டீட் இஸ் கிளீன்லினஸ். எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலும் தூய்மையாக இருப்பதே உண்மையான தூய்மை. ரொம்ப ஆழமான வரி இது. ஆமா, இந்த இடத்த நான் படிக்கும்போது எனக்கு ஒரு சினிமா தியேட்டர் அனுபவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்க்கறோம். ஆடியோ ஒன்னு பேசி வீடியோல ஹீரோவோட உதடு வேற மாதிரி அசைஞ்சா, அதாவது ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகாம இருந்தா நமக்கு எப்படி ஒரு பயங்கரமான எரிச்சல் வரும். ஆமா, தலைவலியே வந்துரும். கரெக்ட், கொஞ்ச நேரத்துல தலைவலி வந்துரும். எனக்கு என்னமோ நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான அனாலஜி. ஏன்னா அந்த ஆடியோ வீடியோ சிங்க் ஆகாதப்போ உங்க மூளை அந்த இரண்டு தகவல்களையும் ஒன்னா இணைக்க முடியாம கடுமையா போராடுது. அதுதான் தலைவலியா மாறுது. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம மனசுல ஒன்னு நினைப்போம், ஆனா வெளியில பேசும்போது ரொம்ப பாலிஷா வேற ஒன்னு சொல்லுவோம். கடைசியில செயல்ல இறங்கும் போது முற்றிலுமா வேற ஒண்ணு செய்வோம்.
எக்ஸாக்ட்லி. இந்த மூணும் இப்படி ஒத்தி செய்யாம இருக்கிறதுனால தான் மனிதர்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய தலைவலியாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கு. ஆனா இந்த மூணும் எங்க ஒன்னா இணையுதோ, அதாவது அந்த அலைன்மெண்ட், அங்க உங்க நரம்பு மண்டலம் முழுமையா அமைதியாயிடும். எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதோட பிராக்டிக்கல் ஆபத்தை பத்தி நம்ம யோசிக்கணும். என்ன ஆபத்து? என்னோட எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்னா இருக்கணும்னா, இப்போ நான் ஆபீஸ்ல இருக்கேன். என் பாஸ் சொல்ற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது ஒரு முட்டாள்தனமான ஐடியா அப்படின்னு எண்ணம் சொல்லுது. அதே எண்ணத்தோட நான் வார்த்தையிலயும் செயல்லையும் இறங்கி, பாஸ் நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு நான் சொன்னா, வேலை போயிடும். ஆமா, அடுத்த செகண்ட் என் வேலை போயிடும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு ரேடிக்கல் ஹானஸ்டி இல்லையா? சமூகத்துல இப்படி வாழ்ந்தா எல்லாரும் நம்மள ஒதுக்கிட மாட்டாங்களா? இது ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு கேள்வி. இங்கதான் நாம ஒரு நுட்பமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம மனசுல தோணின குப்பைகளை எல்லாம் அப்படியே வார்த்தையா கட்டணும்னு ஆத்தர் சொல்லல. ஓ அப்படியா? ஆமா, அது பியூரிட்டி கிடையாது, அது முதிர்ச்சியின்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எண்ணம் உருவாவதிலேயே தூய்மைய கொண்டு வரணும்னு சொல்றார். அதாவது சோர்ஸ்லயே பிரச்சனையை சரி பண்ண சொல்றீங்க. ஆமா, உங்க பாஸ் சொல்ற ஐடியா தவறா இருக்கலாம், ஆனா பாஸ் ஒரு முட்டாள் அப்படிங்கிற உங்களோட எண்ணம் உங்களோட ஈகோல இருந்தோ அகங்காரத்துல இருந்தோ வருது. அது ஒரு அசுத்தமான எண்ணம். அந்த இடத்துல உங்க எண்ணத்தை, ஓகே இந்த ஐடியா ஒர்க் ஆகாது, இத எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்தலாம் அப்படின்னு ஒரு தூய்மையான கன்ஸ்ட்ரக்டிவான எண்ணமா நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, மாத்தியாச்சு. இப்போ அந்த தூய்மையான எண்ணத்தோட உங்களோட வார்த்தையையும் செயலையும் இணைத்து பாருங்க. நீங்க உங்க பாஸ் கிட்ட போய் ரொம்ப மரியாதையா ஆனா நேர்மையா அந்த ஐடியாவுல இருக்கிற குறைகளை எடுத்து சொல்லுவீங்க. அங்க எந்த முரண்பாடும் இருக்காது, எந்த உறவும் கெட்டு போகாது. சோ தூய்மை அப்படிங்கிறது வார்த்தையில ஆரம்பிக்கிறது இல்ல, அது எண்ணத்துல, சிந்தனையில ஆரம்பிக்கணும். எக்ஸாக்ட்லி, அதுதான் ஆத்தர் மீன் பண்றார். வாவ், அந்த விளக்கம் ரொம்ப கச்சிதமா இருக்கு. தோணுனதெல்லாம் பேசுறது தூய்மை கிடையாது, எண்ணத்தையே தரம் உயர்த்துவது தான் உண்மையான தூய்மை. ஓகே, இப்ப நாம இந்த சோர்ஸோட மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான பகுதிக்கு வரோம். அது என்ன? ஆத்தர் தன்னோட குறிப்பை முடிக்கும்போது ரொம்ப எதிர்பாராத ஒரு மேற்கோளை காட்டுறார். நான் அதை படிக்கிறேன். Blessed are the pure in heart, for they shall see God, Jesus Christ. ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம். ஆமா, இங்க மூல ஆதாரத்துல பியோர் இஸ் ஹார்ட் அப்படின்னு ஒரு சின்ன எழுத்துப்பிழை, அதாவது ஒரு டைப்போ இருக்கு. அது பியோர் இன் ஹார்ட் அப்படின்னு இருக்கணும். இதயத்தில் தூய்மையாது இருப்பவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவின் புகழ்பெற்ற சர்மன் ஆன் த மவுண்ட் வசனத்தை ஆத்தர் இங்க கொடுத்திருக்கார். ஆமா, இருந்தோ கீதையில இருந்தோ எத்தனையோ வரிகளை சொல்லியிருக்கலாமே. அதுதான் இந்த ஒட்டுமொத்த குறிப்போட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் சொல்வேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது நம்ம தினமும் காலையில செய்யற ஒரு மத ரீதியான சடங்கு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கானதோ எல்லைக்குட்பட்டதோ கிடையாது. ஒரு மனுஷன் எந்த ஊர்ல பறந்திருந்தாலோ எந்த மதத்தை பின்பற்றினாலும் அவனுக்குள்ள பொறாமை, கோவம், பயம் இதெல்லாம் முழக்கதான் செய்யும். அது மனித இயல்பு. ஆமா, அது சுத்தம் செய்ய வேண்டிய தேவை எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அது ஒரு உலகளாவிய உளவியல் தேவை. அதத்தான் சித்பவானந்தர் ரொம்ப அழகா வேறொரு மதத்தின் மிகச்சிறந்த வாக்கியத்தை எடுத்து இங்கே பொருத்தியிருக்கார். இயேசு கிறிஸ்து அதை இதயத்தில் தூய்மையாக இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். சித்பவானந்தர் அதை எண்ணம், சொல், செயலில் தூய்மை அப்படின்னு சொல்றார். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இதுல இன்னொரு கேள்வி வருது. அவர்கள் கடவுளை காண்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இத பிசிக்கலா மேகங்களுக்கு மேல இருக்கிற ஒரு உருவத்தை பாப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான சைக்கலாஜிக்கல் அர்த்தம் இருக்கா? கண்டிப்பா. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மெட்டஃபர் தான். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி முழுக்க தூசியும் சேரும் அடைஞ்சிருந்தா அதுல நாம எந்த முகத்தை பார்த்தாலும் அது விகாரமா தான் தெரியும். ஆமா, பிளர்ரா தான் தெரியும். நம்ம மனசும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி தான். அதுக்குள்ள ஈகோ, கோபம், பொறாமை, ஆசை அப்படிங்கிற குப்பைகள் நிரம்பி இருக்கும்போது நாம இந்த உலகத்தை, மற்ற மனிதர்களை, ஏன் நம்மள நாமே கூட ரொம்ப தவறாதான் பார்ப்போம். ஆனா இந்த எண்ணம், சொல், செயல் மூன்றையும் தூய்மைப்படுத்தி அந்த மனசுங்கிற கண்ணாடிய நாம கம்ப்ளீட்டா சுத்தம் செஞ்சிட்டோம்னா அங்க எந்த டிஸ்டார்ஷனும் இருக்காது. ஆமா, எந்த ஒரு சிதைவும் இருக்காது. அப்போ உங்களால நிஜத்தை அதன் அசல் தன்மையில, அதாவது
அல்டிமேட் ரியாலிட்டியை பார்க்க முடியும். அந்த மாசற்ற முழுமையான உண்மை நிலையத்தான் ஆன்மீகத்துல கடவுளை காண்பது அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களோட உச்சகட்ட மன அமைதியை குறிக்கிற ஒரு விஷயம்தான். பிரமாதம். இருட்டு இருக்கிற இடத்துல இருட்டை நம்ம துரத்த முடியாது. வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருட்டு தானா மறைஞ்சிடும். அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை எதிர்த்து சண்டை போடுறதை விட எண்ணம் சொல் செயல்ல தூய்மை அப்படிங்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்தா மனசு தானாகவே ஒரு தெளிவான நிலையை அடைஞ்சிடும். அதுதான் நிஜமான முழுமையான கிளீன்லினஸ். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அலசின இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகத்துல இருக்கிற வரிகள் மட்டுமல்ல. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம ஆபீஸ்ல, நம்ம வீட்ல, ஏன் நம்ம தனியா இருக்கும்போது கூட அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் பாடம். ரொம்ப பிராக்டிக்கலான விஷயமும் கூட. ஆமா, வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பீச் பால அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு எண்ணம் சொல் செயல் மூன்றையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப அழகா பேசணும். கண்டிப்பா நேர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு சின்ன ஆனா ரொம்ப உறுத்தலான ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. நேயர்களே, இன்னைக்கு நாம தூய்மையை பத்தி இவ்ளோ பேசினோம். எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இலக்கை பத்தி விவாதிச்சோம். ஆனா சர்வைவலுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு செகண்டும் தன்னை தற்காத்துக்க போராடுற ஒரு மனித மூளைக்கு 100% எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் பரிபூர்ணமான ஒரு தூய்மை நிலையை அடைவது பயாலஜிக்கலா சாத்தியம்தானா? அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஒருவேளை ஆத்தர் சொல்ற அந்த உண்மையான தூய்மை அப்படிங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்க போற ஒரு நிரந்தரமான டெஸ்டினேஷன் கிடையாதோ? தினமும் காலையில எழுந்து சலிக்காம உங்க மனசுக்குள்ள முளைக்கல அந்த தேவையற்ற எண்ணங்களை எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிச்சு அதை வெளியேற்ற நீங்க ஒரு டிலிஜென்ட்லி போராடுறீங்களே, அந்த அன்றாட உழைப்பு, அந்த தொடர்ச்சியான முயற்சி, அதுதான் அவர் சொல்ற நிஜமான தூய்மையோ? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. என்றாவது ஒரு நாள் வீடு சுத்தமாகிடும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தினமும் வீட்டை பெருக்கிற அந்த செயல்தான் சுத்தத்துக்கான உண்மையான அடையாளம் இல்லையா? யோசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான சோர்ஸுடன் இன்னொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.